கரெக்டா இன்வெஸ்டிகேஷன் என்னது மோட்டிவேட் பண்ணுவேன். மூஞ்சிக்கு முன்னால புகழாத, அது எனக்கு பிடிக்காது. ஐஷு வந்து உண்மையிலே ரொம்ப பொசசிவ். அவ எப்படின்னா அவகிட்ட யாரும் அதை பண்ணக்கூடாது, பட் அவ அதை பண்ணுவான். என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? இப்படி இருந்தனா இப்படி அதுக்கு காரணம் ஐஷு. ஏன் ரைட் ஸ்டோரி விட்டீங்கன்னா இவளே மணிரத்னத்துக்கே கதை சொல்லுவாங்க. Hi, so welcome to my YouTube channel. Today I am with my friends Madhu and Durga. இவங்க ரெண்டு பேரும் என்னோட ஸ்கூல் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா வருஷமும் தீபாவளிக்கு நான் ஈரோடு வரும்போது இட்ஸ் a tradition that I meet these two people and one more girl is an addition in our gang, Sindhu அப்படின்னு. She is taking the video. அவ தான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கா. பட் இவங்க ரெண்டு பேரும் தான் என்னோட ஸ்கூல்ல வந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். So we used to call each other Mad Gang. MAD. Madhu, Aishwarya, Durga. ஸோ நாங்கள் வந்து செவத்துலலாம் வந்து மேட் கேங் மேட் அப்படின்னு எழுதிப்போம். We were actually mad like that and we were very silly, very stupid girls, but we used to have a lot of fun. நாங்கள் வந்து 11th and 12th we studied in a girls school. 11th and 12th it was வெள்ளாளர் ஸ்கூல். எங்கள் ஸ்கூல் பேர் in Erode. 10th வரைக்கும் நான் BUK படித்தேன். 11th and 12th வெள்ளாளர் படித்தேன். அப்போ தான் அவங்க ரெண்டு பேரும் எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க and we continue our friendship till today. So yes, that is all about these two girls. I love them so much. நாங்க வந்து என்னதான் அடிச்சு புடிச்சு சண்டை போட்டாலும் these two are like my rock, my heart, my loyal friends. நான் வந்து ஏதாவது படம் பண்றேனோ, ஏதாவது ஒரு என்னோட வாழ்க்கையில ஒரு நல்ல விஷயம் நடக்குதுன்னா ஃபர்ஸ்ட் எனக்கு சந்தோஷப்படுறது இவங்க ரெண்டு பேரும் தான் இருப்பாங்க. I just know it. They are so happy for me to see me grow, to see my success or anything in life. இவங்க ரெண்டு பேரும் I know they are my cheerleaders and they will just be there for me. So these two are my rock. I love them so much. So because we can't be heroine like Aishwarya, so நாங்க அவளுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். பட் உங்க நேம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் சொல்றேன், ஹீரோயின் ஆயிட்டாங்கிறதுனால எங்களுக்குள்ள டிஸ்டன்ஸ் அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே நடக்கல. ஸோ ரியலாவே அவ இன்ன வரைக்குமே நாங்க ஸ்கூல்ல எப்படி இருந்தோமோ அதே மாதிரி தான் இப்போ வரைக்குமே இருக்கா. ஸோ இனிமேலும் அப்படிதான் இருப்பா. ஷீ இஸ் வெரி குட் கேரக்டர். ஷீ ஒன்லி டேக் கேர் ஆல் ஆஃப் அஸ். இல்ல நிஜமா தான் சொல்றேன், ஷீ ஒன்லி டேக் கேர் ஆல் ஆஃப் அஸ். மோட்டிவேட் பண்ணுவேன். மூஞ்சிக்கு முன்னால புகழாத, அது எனக்கு பிடிக்காது. She gives strength, she gives boldness, she knows how to carry a boldness. அவ வந்து எங்களுக்கும் அது வந்து நிறைய Thank you so much. விஷயம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்ல போறேன். ஐஷு வந்து உண்மையிலே ரொம்ப பொசசிவ். அவ எப்படின்னா அவகிட்ட யாரும் அதை பண்ணக்கூடாது, பட் அவ அதை பண்ணுவான். என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? வீடியோ நீ தான் பார்க்கணும். She is very sweet. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, அவளுக்கு வந்து இங்க ஒரு டிம்பிள் வரும். ஸோ அதனுடைய காரணம், அவளுக்கு ஆக்சுவலி டிம்பிள் கிடையாது, பட் ஏன் இப்போ வருது அப்படின்னா அதை நாங்கள் ஸ்கூல்ல வந்து ரொம்ப ட்ரை பண்ணியிருக்கா. அவளுக்கு அது ரொம்ப பிடிக்கும் அந்த இடத்துல இருக்கிறது. ஸோ அதுக்காக அவ வந்து என்ன பண்ணுவா, ஃபிங்கர் இப்படி வச்சுட்டு அப்புறம் வந்து ரீஃபில் பென் இருக்கு இல்லையா, அதை வச்சுட்டு இப்படி ட்விஸ்ட் பண்றது, அந்த மாதிரி பண்ணி அது வந்தது. சோ அத உங்க எல்லாருக்கும் சொல்லணும்னு நினைச்சேன், சொல்லிட்டேன். என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு. So I used to do this in my pen. ஒரு பென் வச்சு பண்ணிட்டே இருப்பேன் because எனக்கு அங்க குழி வரணும்னு. ஏன்னா எனக்கு அவ்வளவு பிடிக்கும் ஒரு கண்ணத்துல குழி இருக்கிறது. அதுக்கப்புறம் வந்து இந்த பொசசிவா இருக்கிற விஷயம் வந்து அவ சொன்னது வந்து சேம் ஸ்கூல்ல வந்து நான் இவங்க ரெண்டு பேரும் யாருக்கும் பேசுறது எனக்கு பிடிக்காதாமா. பேசுறது ஓகே, ஆனா ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்க கூடாதுன்னு திட்டுவேன். ஆமா, திட்டுவா, சண்டை போடுவா, அடிப்பா. எப்படி தெரியுமா அடிப்பா, இப்படி புடிச்சிட்டு சப்புன்னு அடிப்பா. சரி, இப்ப ஃபீல் பண்ணி என்ன பிரயோஜனம்? I am not an aggressive person. சும்மா அவன் லைட்டா பொசசிவா நினைக்கிறேன். அதனால எனக்கு அது இப்ப சொல்லி எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. தட் நான் இவ்வளவு ஒரு பொசசிவான பர்சனா சின்னதுல இருந்தே அப்படின்னு எனக்கு ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயம் எனக்கு. Her friendship is so valuable, very sweet.
வீடியோக்காக எல்லாம் சொல்லல. நாங்க திட்டுவோம், கழுவி ஊத்திப்போம், காரி காரி துப்பிப்போம். ஆனாலும் நாங்க தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். We are mad. Friendship தான் சத்து நமக்கு. My real name is AISHWRY. According to numerology reasons, na ISW na irukku. So that is why NAD man. So before that, we used to call her as AISH. Ash. எவ்வளவு மண்டகளா கிளாக்ஸ் டேபிள்னு ஒரு புக் இருக்கும். ஸோ அதுல வந்து என் அண்ணா நிறைய கிறுக்கி வச்சிருந்தான். ஸோ அதுல நானும் ஆடடா கொஞ்சம் விட்டு கொஞ்சம் எழுதினேன். கரெக்டா இன்வெஸ்டிகேஷன் என்னது இன்விஜிலேஷனுக்கு வந்து தமிழ்ச்செல்வி எல்லாமே மறந்துடுச்சு. தமிழ்ச்செல்வி மேம் வந்துட்டு வந்தாங்க இந்த மாதிரி செக் பண்றதுக்கு. இன்விஜிலேட்டரா வந்தாங்க. புக்கு தந்துட்டு எவ்வளவு எழுதி இருக்கு அக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு தரன்னு என்ன வந்து என்னோட பிரின்சிபலுக்கு எழுதிட்டு போயிட்டாங்க. அடுத்தது என் அம்மாவுக்கு கால் பண்ணாங்க. என் அம்மா பாவம் இமீடியட்டா வந்தாங்க. ரொம்ப அசிங்கமா இருந்தது. என்டையர் ஸ்கூலுக்கு தெரிஞ்சது, கிளாஸுக்கு தெரிஞ்சு, எல்லாம் தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப இன்சல்ட்டிங்கா இருந்தது. அதை என்னால மறக்கவே முடியாது. தேங்க்யூ மது ஃபார் டெல்லிங் தட் டு எவ்ரிவன். நான் பிட் அடிச்சு மாட்டிக்கிட்டேன். அவ பிட்டடிச்சு மாட்டிக்கிட்டான். பட் அவங்க அம்மா என்னதான் திட்டிட்டு அன்னைக்கு ஃபுல்லா நான் அழுதேன். பழைய ஒரு பக்கம் கேள்விப்பட்டேன். நீங்களும் இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் வச்சுட்டு உருப்படாம போகணும். மேட் 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 அது வேணா கொஞ்சம் சேர்ந்து மேட்ஸா மாறி மேட்ஸ். அந்த எஸ்க்கு யாரு காரணம்? சிந்து. One behind the கேமரா. நாங்கெல்லாம் ஒன்னா படிக்கும் போது பெல் இன்டர்வல் முடிஞ்சு பெல் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் நாங்க கேன்டீனே எல்லாரும் அப்படிதான் வருவாங்க. இல்ல இன்டர்வல் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நாங்க கேன்டீன் போவோம். மிஸ் மேம் என்ன திட்டுவாங்க அதை பத்திலாம் நாங்க மைண்ட் பண்ண மாட்டோம். பட் ஆனா கேன்டீன் போயிட்டு குடல் வாங்கிட்டு அதை எல்லா விரலையும் கிட்டிஷா. குடல்னா உங்களுக்கு தெரியுமா என்னன்னு? குடல்னா it's தமிழ் ஆடியன்ஸ்க்கு தெரியும். The other people who are watching this video, kodal is like the rice kind of a fryams, right? It's like papad kind of a thing, which is in like yellow color, hollow இந்த மாதிரி ஒரு ஷார்ட்டா ஒரு cylindrical formula இருக்கும், hollow-ஆ இருக்கும் நடுவுல. சோ அதுதான் அதை நாங்க விரல்ல மாட்டி எல்லாம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்க கிளாஸுக்கே வருவோம். ஆனா வந்து கிளாஸ்க்குள்ள அதனாலதான் நீங்க குடல் மாதிரி இருக்கீங்களா? கோபப்படாதீங்க சார், சும்மா தமாத்துக்கு சொன்னேன். அதனால கிளாஸ்க்குள்ள போக முடியாது. செத்த போன மாதிரியே தூங்கி நாங்க வந்து அது பனிஷ்மெண்டா 10 minutes வெளியில நின்னுட்டு தான் அதுக்கப்புறம் நாங்க உள்ளே போவோம். அது வரைக்கும் அந்த குடல் சாப்பிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் நாங்க போவோம். ஐஷு எனக்கு மதுக்கு அப்பா அதை பத்திலாம் பயமே இருக்காது. சோ என்ன வேணா பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப பிரின்சிபல் தான் பயப்படுவாங்க. சோ இவங்க என்ன பண்ணுவாங்க? ஒரு மேத்ஸ் சார் ஞாபகம் இருக்கா? துப்பி பேசுவாங்க. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா? கோபிநாத் sir, we are very sorry. கோபிநாத் sir, we love you, but I'm so sorry. பேர் சொல்லாமான்னு தெரியல. அவரை துப்பி ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல உட்கார்ந்துட்டுமா and I used to sit on the first Salaiva emoji. Spray everyone's face. spray, right? 11th standard. Max யாரு டிஸ்க்ளைமர் சொல்லிடு. என்ன டிஸ்க்ளைமர்? நேம் சொல்லிருக்கீங்க. பரவாயில்லை, கோபிநாத் சார் தப்பா நினைச்சுக்க மாட்டாரு. I love you sir if you're watching this video. சோ அடுத்து வந்து சிந்து பத்தி துர்கா will say. ஓகே, காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா சிந்து வந்து பிகாம். நாங்க 3 பேருமே வேற டிபார்ட்மெண்ட். மது மேக்ஸ், நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ், இவ வந்து பிகாம் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட். ஸ்கூல்ல எப்படி நாங்க ஐஷு கூட இருந்தோமோ அதே மாதிரி காலேஜ்ல வந்து சிந்து கூட நாங்க ரொம்ப க்ளோஸா இருந்தோம். அப்படிதான் சிந்து எங்க கேங்குக்கு. and then these இவங்க 3 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க. recently since these 3 girls are very close, I became close to Sindhu because those two are my best friends. Madhu and Durga are my best friends. so இவளும் வந்துட்டு இப்போ அவங்களுக்கு இவள ரொம்ப பிடிக்கும்னால எனக்கு இவள ரொம்ப பிடிக்கும். சோ ஐஷு வந்து ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ற மாதிரியே இல்ல. சோ ஐஷு வந்து ரொம்ப டவுன் டு எர்த் அண்ட் ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணா ஃபர்ஸ்ட் மீட்டிங்லயே. இல்ல ஐஷு? Thank you. தெரியல, நீ தான் சொல்லணும். சோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஐஷு நல்லா மேக்கப் பண்ணி விட்டா. எனக்கு மேக்கப் பண்ணி விட்டா. சோ
சோ எங்க லைஃப் எங்களுக்கு மேக்கப் ப்ராடக்ட்ஸ் சஜஸ்ட் பண்ணுவா. சஜஸ்ட் பண்ணி எங்க லைஃப் ஸ்டைலே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கும். அது ஆரம்பத்துல இருந்து இருக்கு, நான் தான் அதை எஸ்டாப்லிஷ் பண்றது இல்ல. அந்த கிளவி மாதிரி இப்படி ஆயிருக்கு. இப்படி இருந்தனா இப்படி அதுக்கு காரணம் ஐஷு. என்னோட வீட்ல எப்பவுமே எனக்கு தினம் தயிர் சாதம் தான் அம்மா தருவாங்க. பிகாஸ் ஐ யூஸ் டு ஹேவ் அசிடிட்டி ப்ராப்ளம்ஸ். ஓகே, எனக்கு ரொம்ப நெஞ்சு கரிக்கும் அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் அம்மா எப்பவுமே 2 டப்பா தயிர் சாதம் தருவாங்க. ஐ வாஸ் வெரி ஃபேட். இந்த மாதிரிலாம் நான் கிடையவே கிடையாது. ரொம்ப செம்ம குண்டா இருப்பேன் ஸ்கூல்ல. அப்ப 2 டப்பா தயிர் சாதம் தந்தாங்க. இன்டர்வல்ல சாப்பிடுறதுக்கு ஒன்னு லஞ்ச் டைம்ல சாப்பிடுறது. ஏன்னா காலையில இவ சாப்பிடவே மாட்டான். காலையில சாப்பிடவே நினைக்கிறேன். நான் சொல்றது obesity. I was like extremely fat. I used to eat a lot, okay, because I ஸ்நாக்ஸ் கூட தயிர் சாதம் தான் சாப்பிடுவோம். ஆமா, ஸ்நாக்ஸ்க்கும் தயிர் சாதம், அதுக்கு லஞ்ச் 2 டப்பா தயிர் சாதம். இவ சாப்பிடுறது பத்தாதுன்னு எங்களுக்கும் சாப்பிட்டு குண்டாக்கிட்டா. இவ வீட்ல எப்படின்னா இவங்க அம்மா தாளிச்ச சாதம் தருவாங்க. வெந்தய சாதம், அந்த சாதம், போதும் போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. அப்படின்னா சம்திங் லைக் வெரி டிஃபரெண்ட், லைக் தாளிச்ச சாதம் தருவாங்க. So what me and Madhu used to do is, I used to take my தயிர் சாதம் and she used to bring her தாளிச்ச சாதம் and we used to mix that and eat. இப்ப நினைச்சா மாதிரி ரொம்ப டிஸ்கஸ்டிங்கா இருக்கு, but we used to relish that every day. We used to eat that every day for lunch. That is our personal memory. உனக்கும் எனக்கு என்ன மெமரி? சரியா, ஆன்ட்டி கொடுக்குற மஷ்ரூம் 65 என்னோட அம்மா வந்து மஷ்ரூம் 65 பண்ணுவாங்க. சோ அது வந்து துர்காக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் தயிர் சாதமோட காம்பினேஷன் will be really nice. So Dugu loves it. டெஸ்ட் சொல்லுவாங்களா ஸ்கூல்ல எல்லாம் எக்ஸாம் படிக்க. நானும் மதுவும் பாத்தீங்கன்னா மதுவோட பேப்பர்லாம் பாத்தீங்கன்னா லிட்டரலா ஒண்ணுமே இருக்காது. ஏன்னா அவளுக்கு கதை அடிக்கவே தெரியாது. என்ன வன்மம், கதையே அடிக்க மாட்டா அவ. ஆக்சுவலா அவளுக்கு தெரியவே தெரியாது. நானும் என்ன எழுதுறேனே தெரியாது. I'm true to ஐஷு வந்து படிக்கல. I'm true to my mom. I'm true to my subject. So எனக்கு என்ன தெரியாது. அதனால தெரியாது. They can write dialogues for Rajinikanth movies. அந்த மாதிரி எழுதுவாங்க. ஆனா ஐஷு வந்து படிக்கலன்னு சொல்லுவா, பட் she get passed. யாரா நீ இவ்வளவு டேலண்டட் ஆகுற? ஏன்னா நான் எப்படியாவது கதை, ஓகே, எனக்கு ஒரு டேலண்ட் இருக்கு, நான் கதையா எழுதுவேன். I write all kinds of nonsense and I ensure that I get passed. எனக்கு எப்படின்னு தெரியல, பட் எப்படியாவது மார்க் வந்துரும். சோ அதெல்லாம் அவங்க 2 பேரும் நம்ம மேல ரொம்ப கடுப்பா இருப்பாங்க. படிக்கல சொல்லிட்டு நீ மட்டும் நல்லா மார்க்ஸ் வாங்குற. Actually maths sumsலாம் mathsல நான் சூப்பரா பண்ணேன். maths sumsலாம் இவளுக்கு நான் தான் சொல்லி தருவேன். பட் பார்த்தா அவ ஃபுல் மார்க் வாங்கிப்போ நான் வந்து mathsல வந்து 67 like that. I would get more. But அந்த மாதிரி இவ ரொம்ப சீட்டிங் இல்ல, just to survive. சோ அப்ப நாங்க என்ன நினைச்சோம், இவ படிக்கல இப்படிதான் சொல்லுவா, பட் ஆனா நம்மள ஏமாத்திட்டு பாஸ் பண்ணிடுவா அப்படின்னு நினைச்சோம். பட் இந்த மாதிரி டேலண்ட் இருக்கிறது எங்களுக்கு கதையா எழுதுவேன். That was my talent. I used to just, even in college also, I used to just write shit, but I used to get good marks. நான் படிச்சதே இல்லல வந்து கோமது. That's why she acts in movies. Maybe. Can write a story விட்டீங்கனா இவளே மரியாதைக்கு கதை எழுதுவா. The idea of me starting a YouTube channel is mainly for you to feel more closer to me as a person. என்னோட லைஃப்ல என்ன நடக்குது, எனக்கு பிடிச்சது பிடிக்காதது எல்லாமே, all about me, about the person I am, about my everything, the way I talk, my mannerisms, my personality எல்லாமே தெரியறதுக்காக தான் மெயினா நான் YouTube ஸ்டார்ட் பண்ணேன். And I'm so happy to be doing this video because this is very, very special to me, because these two are like my heart. Like they are my best friends from school, and I want to share a piece of my life with you every single time through every video. So thank you so much for watching this YouTube video, and thank you so much Sindhu for taking this video. She's the one who's like handling the camera. So thank you Sindhu for taking this video, and thank you all. So lots and lots of love. Kiss பண்ணனும் நினைச்சிட்டீங்க. So yeah.